பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். கிருபையின் மகிமை பாருங்க. இந்த 3 வசனங்களிலும் கொடுப்பது என்பது வெறும் ஒரு பொருளாதார உதவி அல்ல, அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல், அன்பின் வெளிப்பாடு, தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை என்பதை பவுல் அழகாக விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் கொடை என்று இந்த வசனத்திலே ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த உதவியினால் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிக்கையிடுகிறவர்களாய் கீழ்ப்படுகிறீர்கள் என்று அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பாருங்க, உண்மையான விசுவாசம் வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயல்களிலும் வெளிப்பட வேண்டும். ஆமென். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், அன்றாடம் நடக்கிற நடக்கைகள், நம்முடைய பேச்சு, சுபாவம், நம்மளுடைய எல்லாத்துலேயும் அந்த ஒரு சாட்சி வெளிப்பட வேண்டும். பாருங்க, ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி தேவையில் இருப்பவர்களை புறக்கணித்தால் அவரது விசுவாசம் முழுமையடையாது. அல்லேலூயா. ஒருத்தங்க கஷ்டப்படும் போது உதவின்னு அவங்க கேட்கறதுக்கு முன்பு நம்மளால் இயன்றது அது எந்த விதத்திலாவது நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோமென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கிரியை வேண்டும். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்மளோட பழகிறகிட்ட நாம் ஒருபோதும் அவங்களுக்கு உதவியாக இல்லாதபடி, நற்காரியங்கள் எதுவும் செய்யாதபடி நம் ஆண்டவரை மட்டும் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருந்தால் அதில் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே. பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் என் சீசர்களாக இருப்பீர்கள். பாருங்கள், ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அன்பு அதுதான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த, அதுதான் ஆண்டோடைய சீசர்கள் என்று சொல்கிறதுக்கு அடையாளம். ஒரு ஸ்கூலில் ஒரு வகுப்பில் 2 மாணவர்கள் இருந்தாங்க. ஒருவர் தினமும் நான் நல்ல நண்பன் என்று கூறுவார். மற்றொருவர் பேசாமல் ஏழை மாணவனுக்கு புத்தகமும் உணவும் வாங்கி கொடுப்பான். அந்த ஆண்டு முடிவில் பார்த்திங்கன்னா அனைவரும் உண்மையான நண்பர் யார் என்பதை அந்த செயலின் மூலம் அந்த 2 பேர்த்தில் யார் உண்மையான நண்பன்னு அவங்கள ஆக்டிவிட்டி செயல்பாடுகளை அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வார்த்தைகளால் அல்ல, நம்மளோட ஆக்டிவிட்டி செயல்பாடுகளால் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கள், 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்பு ஜபத்தை உண்டாக்குகிறது. ஆமென். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கும் மிகுந்த கிருபையினால் அவர்கள் உங்களை விரும்பி உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அன்புடன் செய்யப்பட்ட உதவி மக்களின் இருதயத்தில் நன்றி உணர்வை உருவாக்குகிறது. ஆமென். அவர்கள் உதவியதற்காக தேவனிடம் ஜெபிக்க தொடங்குவார்கள். அல்லேலூயா. இதுவே கிறிஸ்துவின் அன்பின் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். அது நிமித்தம் அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வயதான விதவை அம்மாவுக்கு ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் மாதந்தோறும் தேவையான உணவுப் பொருட்களை யாருக்கும் தெரியாமல் அவன் கொடுத்தான். அந்த அம்மா தினமும் இந்த உதவியை செய்தவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார்.
சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாலிபன் கடினமான சூழ்நிலையை சந்தித்த போதும் தேவன் அற்புதமாக வழிநடத்தினார். பாருங்க, அன்புடன் செய்யப்படும் உதவி பிறரின் ஜெப ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. அல்லேலூயா. 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சொல்லி முடியாத தேவனுடைய ஈவுக்காய் ஸ்தோத்திரம் என்று. தேவனுடைய சொல்லி முடியாத பரிசுக்காக, ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொல்லி முடியாத ஈவு, பரிசு, அதாவது சொல்லி முடியாத பரிசு அப்படிங்கிறது முதன்மையான இயேசு கிறிஸ்துவே. அதில் முதன்மையானது இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொல்ல முடியாத பரிசு. தேவன் நமக்கு அளித்த மிகப்பெரிய கொடை அது என்னன்னா இரட்சிப்பு. அல்லேலூயா. நாம் கொடுக்கும் எல்லா கொடைகளுக்கும் அடிப்படை தேவன் நமக்கு கொடுத்த அந்த மகத்தான கிருபையே. அல்லேலூயா. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய ஈவு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். ஆமென். ஒரு சிறுவன் தந்தையோட அந்த அவங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு ஒரு சிறிய ஒரு கிஃப்டை கொண்டு வந்து அவன் வாங்கி கொடுத்தான். ஆனால் அந்த கிஃப்டை வாங்கிய பணம் வந்து தந்தை அவனுக்கு கொடுத்தது. அந்த பணம் வந்து தந்தை தான் தந்தது. அவரோட பர்த்டேக்கு அந்த சிறுவன் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. தந்தைக்கு அதை வாங்கியதுமே பயங்கர மகிழ்ச்சி, சந்தோஷம். பாருங்கள், நம்ம தேவனுக்கு கொடுப்பதெல்லாம் முதலில் அவர் நமக்கு கொடுத்த கிருபையிலேருந்து தான் வந்தது. அப்போ தேவனுக்கு எதாவது செய்கிறோன்னா நம்ம புதுசாக நம்மளை உற்பத்தி பண்ணி அப்படி இது பண்ணல, எல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆமென். இந்த 3 வசனங்கள் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள். வசனம் 13, உண்மையான விசுவாசம் கீழ்ப்படுதலாலும் அந்த கொடையாலும் வெளிப்படும் என்று பார்க்கிறோம். இன்னும் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், உண்மையான, அதாவது 14ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், அன்பான அந்த கொடை பிறரின் ஜெபங்களையும் உறவையும் உருவாக்குகிறது. அல்லேலூயா. இன்னும் வசனம் 15ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், எல்லா கொடைகளுக்கும் மூல காரணம் என்ன? தேவன் தந்த சொல்லி முடியாத ஈவு, அவருடைய பரிசு இயேசு கிறிஸ்து. நமக்கு சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர் மகிழ்ச்சியுடன் கொடுப்பார்கள். அவருடைய அந்த கொடை தேவனை மகிமைப்படுத்தும், மனிதர்களை ஜெபிக்க தூண்டும், இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடன் என்னோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமானபடி நாம் நடக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமானபடி நடப்பது மட்டுமல்ல, நம்மளோடு சக ஊழியர்களுக்கு நாம் அவர்களுடைய பாரத்தை நாம் சுமந்து அவருடைய சொல்லாத, அவங்க கேட்காமலே நாம் அவர்களுக்கு உதவி செய்யும்போது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வருகிறோம். பாருங்கள், இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, கொடை. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிசாக இருக்கிறார். நாம் அதற்கு முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் ஆண்டவரே கடைசி தேதியை காண கிருபை செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த மாதத்தின் கடைசி தேதிக்குள் 31ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக அதிசயமாக எங்களை வழிநடத்தி வந்துடுறேன். நன்றி அப்பா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவு எங்களை நடத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்திலும் உறவுகள் மத்தியிலும், அப்பா வேலை ஸ்தலத்திலும் எல்லாருக்கும் ஆண்டவரே, அறிமுகமுள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லார்கள் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக வாழ கிருபை பாராட்டினரே. நன்றி தகப்பனே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்திக்கிற கத்தாவே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியாக முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதிகான மகிமையாக செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.